நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். வலிக்குதா? பரவாயில்ல. ஐயோ, ரொம்ப வலிக்குதா? ஆமா, லேசா வலிக்குது. அது என்னோட கால் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. சரி வா, உட்காரு உட்காரு. தேவைப்பட்டா உன்னை நான் தள்ளி விட்டு கொலையும் பண்ணுவேண்டா. ஜோசப், என்ன சார்? இன்னொரு தடவை நாம அந்த மல்லிகா கிட்ட விசாரணை பண்ணணும். அவங்க கிட்ட சில விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கணும். டிஜிபி ஃபோன் பண்ணி இந்த கேஸோட ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டை என்கிட்ட கேட்டாரு. இந்த கேஸ் அப்படியே எடுத்துட்டு போறது அவருக்கு பிடிக்கல. இது ரொம்ப பழைய கேஸ் சார். அதை பத்தி தான் எல்லாருக்கும் தெரியுமே. பிரதீபாவோட அட்வொகேட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்க அடிக்கடி டிஜிபிக்கு கால் பண்றாங்க. என்னாச்சு? பார்க்கணும் சார். மெக்கானிக் தான் சார் வரணும். நான் ஆன்லைன்ல ஒரு டாக்ஸி புக் பண்றேன். ஜோசப் சார், சொல்லப்போனா மல்லிகா மேடம் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். அவங்களுக்கும் தெரியணும்ல. அதுக்கு முன்னாடியே அந்த பாஸ்கரனை விசாரிக்கணும்ல சார். என்னோட சந்தேகம் அந்த ஆள் மேல தான் இருக்கு. நான் இன்ஃபார்ம் பண்றேன். ஆனா இந்த கேஸோட முக்கியமான குற்றவாளி முத்து தான். அந்த ஆள் நம்ம கிட்ட இன்னும் மாட்டவே இல்லை. அவரை தூக்குறதுக்கு எதுக்கு இவ்வளவு லேட் ஆகுது? சார், இந்த முத்துவை தேடாத இடமே கிடையாது. அந்த ஆள் உயிரோட இருக்கானான்னு தெரியலையே. பிரதீபா மேடத்துக்கு அப்படி தோணி இருக்கலாம். 22 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்கணுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. அப்படின்னா அவன் போட்டோவை பப்ளிஷ் பண்ணுங்க. அதெல்லாம் வேணாம் சார். நோட்டீஸை பார்த்தானா அந்த ஆள் தமிழ்நாட்டுக்கு ஓடி போயிடுவான் சார். கூடி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சார். சார், வண்டி வந்துருச்சு. நீங்க அந்த வண்டியை சரி பண்ணிட்டு வந்து. சரிங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. அத கலெக்டர் மீட்டிங்ல சொன்னா போதும். போலாமா சார்? அத பத்தி எனக்கு நல்லாவே தெரியுது. அதனாலதான் நான் சொன்னேன் கலெக்டர் தான் முடிவெடுக்கணும்னு. கலெக்டர் தான் ஹெட். சரி. ஆட அஞ்சனா, நான் உங்களை கவனிக்கவே இல்லையே. நீங்க போன் பேசிட்டு இருந்தீங்க. என் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு.
ஆமா இந்த வேலை என்ன புதுசா இப்போ? எல்லாமே தெரிஞ்சுக்கணும்ல. நான் கொஞ்ச நாளா இந்த வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். ப்ரொஃபஷனா இல்ல ஹாபியா? ப்ரொஃபஷன். வீட்லயே ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஐ மீன் உங்க வீட்டுக்கார் கூட? இல்ல சார், என் ஹஸ்பண்ட் சொல்லி தான் வண்டி ஓட்டவே வந்தேன். அவருக்கு இதுல எந்த கஷ்டமும் இல்ல. ஒரு பொண்ணு ஒரு தொழிலை தெரிஞ்சு வச்சிருக்கணும், அந்த தொழிலை பண்ணணும். நான் வண்டி ஓட்டுறதுனால ஒரு நாளைக்கு எத்தனை பேரை பாக்குறேன்னு தெரியுமா? வாட் அபவுட் யுவர் ஐஏஎஸ்? நெக்ஸ்ட் வீக்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ப்ரிப்பரேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட் டஃபா இருக்கிற மாதிரி தோணுது? அப்படிலாம் எதுவும் இல்ல. கம்பேரிட்டிவ்லி டிசிஷன் மேக்கிங்கும் ப்ராப்ளம் சால்விங்கும் தான் எனக்கு கஷ்டமா இருந்துச்சு. அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எனிவே ஆல் மை விஷஸ். தேங்க்யூ சார். நான் இப்போ கமிஷனர் ஆபீஸ்க்கு போகணும். தெரியும் சார். டெஸ்டினேஷன் மென்ஷன் பண்ணிருந்தீங்கல்ல. எங்க போறீங்க? நான் இப்ப வந்துடுறேன். ஏதாவது வாங்கணுமா? வேண்டாம், நீங்க வண்டியை விட்டு கொஞ்சம் கீழே இறங்குங்க. அம்மா நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். வந்துட்டு பேசிக்கலாம்ல? வண்டியை விட்டு கீழே இறங்குங்கன்னு சொன்னேன். வெளியே வந்து இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மா எதுக்குமா இவ்வளோ கோவப்படுற? விஷயத்தை அமைதியா சொல்லலாம்ல. என்னன்னு சொல்லு. எனக்கு வினயன் வேணும். அது வினயை யாரும் கொண்டு போலமா? இல்லையா? அவன் இந்த வீட்டுல தானே தங்கி இருந்தான். அவன் இப்ப இந்த வீட்டுக்கு வரணும். ஆண்டி கொஞ்சம் கொஞ்சமா அவன் மனசை மாத்திட்டு இருக்காங்க. என்ன வேண்டான்னு சொல்றாங்க. அவன் மனசை மாத்த முயற்சி பண்ணா வினை மாறிடுவானா? அது கண்டிப்பா நடக்காது. அப்ப ஏன் அம்மா உங்களோட காதல் ரொம்ப ஸ்ட்ராங்கானதுமா? ஆமா, ஆனா ஆண்டி பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட தெரியல. அவங்க பிரெயின் வாஷ் பண்ணிடுவாங்க. அவனுக்கு ஸ்லோ பாய்சனை ஏத்திடுவாங்க. அப்படி மட்டும் நடந்துச்சு, ஆண்டியை நான் நிச்சயமா உயிரோடவே விட மாட்டேன். இந்த சோனா சொன்னதை நிச்சயம் செய்வா. சரி நான் பேசுறேம்மா. அவங்க கிட்ட பேசுறேன்னு அன்னைக்கே நீங்க சொன்னீங்கல்ல. ஆனா இத்தனை நாள் ஆகியும் ஏன் பேசவே இல்ல? இல்ல நான் உடனே பேசிடுறேம்மா. வேண்டாம், இதுக்கப்புறம் ஒன்னும் பேச வேண்டாம். அவனை மட்டும் நீங்க இங்க கூட்டிட்டு வாங்க. அவனால இப்ப நடக்க முடியாதுமா. அவன் நடக்க ஆரம்பிக்கும் போது என்ன மறந்துடுவான். இப்ப அதுக்கான வேலையை தான் அங்க மல்லிகா ஆண்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க போய் பேசி பாருங்க. அவனை விடலன்னா சொல்லுங்க, நான் நேரடியாவே வரேன். இன்னைக்கு வரைக்கும் நான் ஆண்டி மேல கை வச்சதே கிடையாது. ஆனா இந்த தடவை கண்டிப்பா கை வைப்பேன். அதுக்காக என்ன பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நான் ஃபேஸ் பண்ணுவேன். நான் பேசினாலே பிரச்சனை சால்வ் ஆயிடுமா. நான் போயிட்டு வந்து பேசுறேம்மா. அவன் இல்லாம இங்க நீங்க வரதா இருந்தா நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தர் தான் இங்க இருப்போம். அம்மா நான் கண்டிப்பா சாகல மாட்டேன். நான் பிகே நிலையத்துக்கு போய் அவன் கூட போய் தங்குவேன். தேவைப்பட்டா புருஷன் பொண்டாட்டிய கூட வாழ்வேன். ஏமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுற? ஆமா, எனக்கு பைத்தியம் தான். அவன் மேலதான் எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணுங்க. நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தா நான் பேசவே மாட்டேன். சரி, நான் இத பத்தி பேசவே மாட்டேன். பே பண்ணிட்டேன். தெரியும் சார்.
உங்க பர்ஃபார்மன்ஸ்க்கு எவ்வளோ ஸ்டார் கொடுக்கணும்? கேட்டு வாங்குற பழக்கம் எனக்கு இல்ல சார். உங்க ரேட்டிங் எல்லாமே 5 ஸ்டாரா இருக்கு. உங்க கார்ல டிராவல் பண்ணவங்க உங்களை பெருமையா தான் பேசியிருக்காங்க. அண்ட் உங்க டிரைவிங்கும் சூப்பரா இருக்கு. தேங்க்யூ ஃபார் த காம்ப்ளிமெண்ட் சார். ஆஃபீஸ்க்கு வந்தீங்கன்னா ஒரு டீ சாப்பிட்டு போலாம். இல்ல வேண்டாம் சார். ம், ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் வண்டி எடுத்து ஓட்டுறேன். ம், கொஞ்சம் பணம் சம்பாதிக்கணும். இதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சுதான் ஓட்டுவேன். ஓகே. சரி சார். ஒரு நிமிஷம் அஞ்சனா, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். நீங்க என்ன பார்க்க வருவீங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கான அவசியம் வரல சார். நீங்க அம்மாவை அரெஸ்ட் பண்ணப்போ நான் உங்களுக்கு கால் பண்ணல. இப்பவும் மல்லிகா மேடம் மேல ஒரு கேஸ் இருக்கு. ஆமா, அதுக்காக நான் உங்ககிட்ட வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணணும்னு சொன்னாங்க. எஸ். அன்னைக்கு நான் கால் பண்ணும்போது அம்மா அந்த தப்ப பண்ணலங்கிற ஆதாரம் என்கிட்ட இருந்தது சார். அத நான் உங்களுக்கு அனுப்புனதுக்கு அப்புறம் தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்டேன். அப்போ கிருஷ்ணதாஸோட கேஸ்ல அவங்க நிரபராதிங்கிறதுக்கு ஆதாரம் இல்லைன்னு தான் அர்த்தம். அப்படி சொல்ல வரல. இந்த கேஸ்ல அம்மா நிரபராதிங்கிறத நான் முழுசா நம்புறேன். இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியும் கேட்கணும். ம். நான் என்னோட அம்மாவுக்காக உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்டு வந்திருந்தா ஐஏஎஸ் எழுத வேணாம் நான் சொல்லியிருப்பேன். காரணம், அப்படி ஒரு பதவியில் போய் உட்கார உங்களுக்கு தகுதி இல்லைன்னு அர்த்தம். ஆமா, நீங்க இந்த அளவுக்கு கேட்டதால நான் இப்ப சொல்றேன். என்னை பத்தி நான் தெளிவா சொல்றேன். நான் பிறந்த உடனே எங்க அம்மா இறந்துட்டாங்க. என் அம்மா யாருன்னே எனக்கு தெரியாது. நான் பிகே நிலையத்துக்கு வரும்போது பிரதிபா அம்மா வீல் சேர்ல இருந்தாங்க. அவங்களால பேசவும் முடியாது, நடக்கவும் முடியாது. என்கிட்ட காட்டின பாசத்தை நான் அவங்க முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கிட்டேன். அதுதான் ஒரு அம்மாவோட பாசம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல மல்லிகா அம்மா என்னை ஒரு எதிரியா தான் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் பாசம் காட்டினாங்க. பாசம்னு சொன்னா ஒரு அம்மா தன்னோட மக மேல இப்படிலாம் பாசம் காட்டுவாங்களான்னு தெரியாது. அந்த 2 அம்மாக்களும் என்னோட உயிர் சார். அவங்க 2 பேருக்கு இடையில நான் இருக்கேன். அவங்களுக்குள்ளதான் இப்ப யுத்தமே நடக்குது. சந்திரானா, வண்டியை நிறுத்துங்க. நான் யாருக்கு சார் சப்போர்ட் பண்றது? அதுக்காக நான் நிறைய கஷ்டங்கள் அனுபவிக்கிறேன். ஒருவேளை நான் யார் பக்கம் இருந்தாலும் நான் உங்ககிட்ட எப்பவுமே ஒரு ரெக்கமெண்டேஷனுக்காக வரமாட்டேன். அப்புறம் இந்த கேஸ சரியான வழியில போகும் தான் நான் நம்பிட்டு இருக்கேன் சார். சொல்ல போனா இந்த கேஸ தப்பான வழியில போயிட்டு இருக்குன்னு எனக்கு ஆதாரம் கிடைச்சதுன்னா நான் உங்களை பார்க்க வருவேன். அதுக்கப்புறம் உங்க மேல ஒரு விதமான நம்பிக்கையும் வராது. நீங்க இங்க வர வேண்டிய அவசியம் இருக்காது. சந்திரானா, போலாம். சரிங்க மேடம். அஞ்சனா, உங்களோட போனுக்கு நான் ஒரு வீடியோ அனுப்பி வைக்கிறேன். அது ஒரு முக்கியமான குற்றவாளியோட வீடியோ. அஞ்சனா, நீங்க டெய்லியும் பல ரூட்ல போயிட்டு வரீங்க இல்லையா? இவனை பாத்தீங்கன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. கண்டிப்பா சார். அப்புறம் நான் எப்போ உங்களுக்கு சல்யூட் அடிக்கிறது? முயற்சி பண்றேன் சார். சரி, நான் போயிட்டு வரேன். சரி, ஓகே. மேடம். ஜோசப், நான் உங்களை அர்ஜென்ட்டா பார்க்கணும். நான் இப்போ ஒர்க் ஷாப்ல இருக்கேன். மெயின் ரோடு தாண்டின உடனே ஒரு ஒர்க் ஷாப்பு லெஃப்ட்ல இருக்கு. நான் அங்க வரேன்.
சந்திரானா சொல்லுங்க மேடம். நீங்க வண்டியை கொண்டு போய் பார்க் பண்ணுங்க. வண்டியில் ஒரு சின்ன பிரச்சனை. நான் எதுக்கு உங்களை பார்க்கணும்னு சொன்னேன்னா, இந்த கேஸை நினைச்சு நினைச்சு எனக்கு ரொம்ப தலைவலியே வந்துருச்சு. இதுக்கு ஒரு முடிவு கட்டலான்னு தான் யோசனை பண்றேன். கேஸ் அவ்வளோ சீக்கிரம் முடிவுக்கு வராது. எல்லா ஆதாரத்தையும் கலெக்ட் பண்ணி அந்த ஆதாரத்தை வச்சு விசாரணை பண்ணி தான் நாங்கள் எஃப்ஐஆரே போடுவோம். அது கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டு தான் ஆகும். நான் கமிஷனர் ஆஃபீஸ் வழியா தான் வந்தேன். அப்ப அஞ்சனாவும் சேதுபதியும் அங்க பேசிட்டு இருந்தது நான் பார்த்தேன். பிரதீபாக்காக தான் அஞ்சனா பேச போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க பேசின வீடியோவை நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்படின்னா அதை கொண்டு போய் பாஸ்கர் கிட்ட காட்டணும். கூடி சீக்கிரம் அவரை அரெஸ்ட் பண்ண போறோம். அதுக்கு அஞ்சனா தான் காரணம்னு அவர்கிட்ட சொல்லிடலாம். பாஸ்கர்னா மாட்ட வைக்கணும். அதுக்கான வாய்ப்பு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. நாம அதை ஊதி பெருசாக்கணும். மேடம், முத்துவை பத்தி கமிஷனர் இன்னைக்கே என்கிட்ட கேட்டாரு. இவ்வளவு நாள் ஆகி ஏன் பிடிக்க முடியலன்னு. உண்மையை சொல்லணும்னா நான் வேணும் தான் தேடாம இருக்கேன். போட்டோவை பப்ளிஷ் பண்ண சொல்லி என்கிட்ட கேட்டாரு. அதுக்கு முன்னாடி நீங்க தான் அவனை கண்டுபிடிக்கணும். மாட்டினா விட்டுறாதீங்க. நான் அவனை தேடிட்டு தான் இருக்கேன். அவன் மாட்டினானா கமிஷனர் அவர் வேலையை ஆரம்பிச்சிருவாரு. அவன் நடந்ததெல்லாம் சொன்னானா உங்களுக்கு தான் பிரச்சனை. அப்புறம் இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே வீணா போயிடும் மேடம். அவனை கண்டுபிடிக்க நான் முயற்சி பண்றேன். அப்புறம் இந்த பாஸ்கரனா நீங்க பயமுறுத்திக்கிட்டே இருக்கணும் மேடம். அதை நான் பாத்துக்கிறேன். அப்ப நான் கிளம்புறேன். மேடம், எப்படி சொல்றதுன்னு தெரியல. பரவாயில்ல, சொல்லுங்க. இந்த கமிஷனரோட மோரல் சைடு ரொம்ப நல்லதில்லை. அழகான பொண்ணுங்களை பார்த்தாலே வீக்னஸ் ஆயிடுறாரு. அதுக்கு அது அஞ்சனாவை கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. அஞ்சனாவை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல. கமிஷனர் கிட்ட அவ நிச்சயம் மாட்டுவா. அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நான் சொல்ல வந்தேன் மேடம். அஞ்சனா எப்படிப்பட்டவன்னு தெரியுமா ஜோசப்? அவ தன்னம்பிக்கையான ஒரு பொண்ணு. கமிஷனர் கெட்ட எண்ணத்தோடு தான் அவகிட்ட பேசிட்டு இருக்காரு அப்படின்னா அஞ்சனாவோட கை அவர் கண்ணத்தை நிச்சயமா அறியும். அஞ்சனாவோட நடவடிக்கை, அவளோட எண்ணம், அது ரெண்டுமே கலங்கம் இல்லாதது. அஞ்சனாவை பத்தி கொஞ்சம் பார்த்து பேசுங்க. வண்டி ரெடியா? வினய் என்ன பண்றான்? சாப்பாடு சாப்பிட்டானா இல்லையா? சாரதா கிட்ட நான் சொல்லிட்டு தான் போனேன். பாஸ்கர் வர வர நீங்களும் உங்களை சரியா கவனிச்சுக்கிறது இல்ல. சாப்பிட்டீங்களா இல்லையா? சாப்பிட்டேன் மேடம். நான் கொஞ்சம் கமிஷனர் ஆபீஸ் வரைக்கும் போயிட்டு வந்தேன். போலீஸ் ஸ்டேஷன் வாசலை ஏறி இறங்கியே என் வாழ்க்கை முடிஞ்சிடும் போல இருக்கு. கமிஷனரை பார்க்க தான் போனேன், ஆனா அப்பாயின்மெண்ட் கிடைக்கல. அந்த நேரம் கமிஷனரும் அஞ்சனாவும் ரகசியமா ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. அவ அடிக்கடி கமிஷனரை சந்திச்சு பேசுறதா எனக்கும் ஒரு தகவல் வந்துச்சு. கமிஷனர் கிட்ட டெய்லி எல்லா விஷயங்களையும் அப்டேட் பண்றா. அப்படிதான் இன்னைக்கும் நடந்திருக்கு. என்ன இருந்தாலும் ஆதாரம் காட்டினா தானே நீங்களும் நம்புவீங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு கை விலங்கு ரெடியா இருக்கு. ஒருவேளை அது என் கைக்கு வரலாம், இல்லைன்னா உங்க கைக்கும் போகலாம். ஆனா மேடம், அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? எனக்கு மட்டும் என்ன சம்பந்தம் இருக்கு? அவங்களுக்கு இப்ப தேவைலாம் ஒரு குற்றவாளி. யார் மேல வேணா பழிய போட்டு அவங்க கேஸ மூடிடுவாங்க. அது எப்படி மேடம் ஒரு நிரபராதி குற்றவாளியாக்க முடியும்? நாம நிரபராதின்னு நாம மட்டும் சொன்னா பத்தாதுல்ல. இது எல்லாத்தையும் யாரு கிரியேட் பண்ணது? எல்லாம் பிரதீபா தான். அவளோட எதிரிங்க எல்லாரையுமே அவ குற்றவாளியாக்க பாக்குறா. எனக்கும் பிரதிபா மேடத்துக்கும் தான் எந்த பிரச்சனையும் இல்லையே. எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்லை.
இன்னும் ஒரு 2 நாள்ல போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்து உங்களை கூட்டிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு ஜோசப் சொன்னாரு. நீ இன்னைக்கு கம்பெனிக்கு போகல? இல்ல. ஏன்பா போகல? எனக்கு இப்போ எந்த விஷயத்திலும் இன்ட்ரெஸ்டே இல்லம்மா. பொண்டாட்டிய பார்க்காம இருக்கிறதுனால சங்கடமா இருக்கா? நான் உங்ககிட்ட நிறைய தடவை சொல்லிட்டேம்மா, வினே இப்படி விழுந்து விழுந்து கவனிக்காதீங்கன்னு. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாம கண்டிப்பா அவன் மேல நான் பாசத்தை காட்டுவேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓ, எனக்கு ஒரு விஷயம் புரியல. நான் உங்க பையனா இல்ல அவன் உங்க பையனா, அதை மட்டும் சொல்லுங்க. உனக்கு நிறைய சந்தேகம் இருக்கு. அந்த சந்தேகத்தை ரொம்ப நேரம் தலைக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. நாம ஹாஸ்பிட்டல் போலாம். DNA டெஸ்ட் எடுத்து பார்த்தா எல்லாமே தெரிஞ்சிடும்ல. அப்படி ஒரு டெஸ்ட் பண்ணணும்னு நீ சொன்னா நான் கண்டிப்பா பண்றேன். ஆனா DNAல நீ தான் என்னோட பையன்னு வரும். அது வந்த அடுத்த நிமிஷம் நம்ம 2 பேரோட உறவு முறிஞ்சிடும். தன்னோட பிறப்புக்காக தான் அம்மாவை சந்தேகப்பட்டவன என்னோட மகனா நான் ஏத்துக்கவே மாட்டேன். அம்மா, நான் ஒன்னும் அப்படி எல்லாம் சொல்லலம்மா. நீங்க என்ன அவாய்ட் பண்றீங்க. எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்லம்மா. நீங்க சொல்ற விஷயத்தை எதிர்த்து என்னைக்காவது ஒரு வார்த்தை பேசிருக்கனா? உங்களுக்கு எதிராக ஒரு கேஸ் வந்திருக்கும் போது அதை எதிர்க்கிறதுக்காக உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன். எனக்கு தெரியும் மனு. இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. நாம ஒரு யுத்தத்துல இறங்க போறோம். அந்த யுத்தத்துல நமக்கு படைபலம் தேவை. வினயன என் படைக்கு சேனாதிபதியா நான் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். நமக்காக அவன் சண்டை போட்டு சாவான். அதுக்காக தான் நான் அந்த வினைக்கு இப்போ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கேன். அந்த யுத்தத்துல அவனோட அம்மாவே அவனுக்கு எதிரா ஆயுதத்தை தூக்கிட்டு வந்தாலும் அவன் எதிர்த்து நிப்பான். மனு, இந்த யுத்தத்துல ஒரு அர்ஜுனனா நீ நடந்துக்கணும். அர்ஜுனனுக்கு தேவையான சொத்துக்காக மட்டும்தான் இந்த யுத்தம். அதுக்கு வினை எதுக்குமா? அவன் உனக்காக சண்டை போட்டு சாவான். அப்படி இல்லனா கர்ணனை கொன்ன மாதிரியே நீ அவனை கொல்லணும். அம்மா, கர்ணன் கௌரவர்கள் பக்கம் தானமா இருந்தாரு. எந்த பக்கங்கிறது முக்கியம் இல்ல, அவன் செத்துட்டாங்கிறது தான் முக்கியமான விஷயம். இப்ப நமக்கு முன்னாடி 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. வினையை நம்ம கூட சேர்த்துக்கிட்டு நாம யுத்தம் பண்ணணும். அப்புறம் பிரதீபாவோட எதிரியா அவனை நாம வளர்க்கணும். அவனும் அவளும் சண்டை போட்டுக்கிட்டும். ஒருவேளை வினை அவளோட பக்கம் சேர்ந்துட்டானா அவன் உன் கையால தான் சாகணும். நீங்க சொல்றது எனக்கு எதுவுமே புரியலம்மா. மகாபாரத கதையெல்லாம் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க. சரி, சிம்பிளா நான் ஒரு கணக்கு சொல்றேன். மகாபாரத போரை ஜெயிச்சதுக்கு அப்புறம் கர்ணன் உயிரோட இருந்திருந்தா அந்த நாட்டோட ராஜாவா யார் இருந்திருப்பா? கர்ணன் தான். அதேதான். மகாபாரத கதை அது ஒரு பக்கம் போகட்டும். கர்ண ராஜாவா ஆக மாட்டான். கர்ணன் அர்ஜுனனால கொல்லப்படணும். என்ன ரொம்ப குழப்பறீங்கம்மா. சரி, வினையோட வாழ்க்கைக்கு பின்னால ஒரு கதை இருக்கு. அதை பத்தி நான் உங்ககிட்ட அப்புறமா சொல்றேன். அது வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். நான் சொல்றபடி மட்டும்தான் நீ செய்யணும். சரி. இப்ப நான் அவன் மேல பாசம் காட்டுற மாதிரி நீயும் அவன் மேல பாசம் காட்டணும். அது காரணத்தோடு தான் சொல்றேன். நாம எல்லாருமே அவனுக்காக இருக்கோன்னு அவனுக்கு தோண வைக்கணும். அப்புறம் பிரதீபாக்கு எதிரா அவனை இறக்கி விளையாடலாம். பாஸ்கர் கூட இருப்பாரு. அப்புறம் சாஜி, சுஜாவோட கல்யாணத்தையும் நான் நடத்தி வைப்பேன்.
பிரதீபாவை விட்டு எல்லாரும் விலகணும். அவ தனி ஆளா நிக்கணும். அப்பதான் நாம ஜெயிக்க முடியும். நீயும் சிம்மாசனத்துல உட்கார முடியும். அப்போ வினய் கிட்ட பாசம் காட்டு. அதேதான். அவனை உன்னோட அண்ணனாவே நீ ஏத்துக்க. சரி அம்மா, அவன் வாழ்க்கையில ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிறதா சொன்னீங்களே, அதை இப்ப எனக்கு சொல்லுவீங்க? நேரம் வரும்போது நான் சொல்றேன். சரி. வானு, இங்க இறங்கினா வெயில் சுடாதா? கண்டிப்பா சுடும். நாம இது எல்லாத்தையும் கண்டிப்பா தாங்கிதான் ஆகணும். இதுல உழைக்கணும். அப்படி கிடைக்கிற பணத்துக்கு தான் பெரிய மதிப்பு இருக்கு. அப்படின்னா நானும் வெயில தாங்கணுமா? தாங்கணும். அப்புறம் மண்ணுல விளையாடணும். மண்ணோட வாசனை உனக்கு தெரியுமா? அத பத்தி உனக்கு சொன்னா புரியாதுமா. நீ பெரியவளானது புரியும். அத பத்தி நான் எப்ப தெரிஞ்சுக்கிறது? நேரம் வரட்டும். வானு, வா. இந்த அஞ்சனாமா கிட்ட ரொம்ப பாசம் காட்டினவங்கலாம் ஒவ்வொருத்தரா பிரிஞ்சு போறாங்க. நான் தான் உங்க கூட இருக்கேன் இல்லம்மா. நீ எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு அதுவும் எனக்கு தெரியாது. சரி வா. நீ ரூம்க்கு போய் ரெஃப்ரெஷ் ஆகு. நான் இப்ப வந்துடுறேன். மாமா, உங்களால எவ்வளவு தூரம் ஓட முடியும்? மேக்ஸிமம் பிகே கார்டன் வரைக்கும் ஓடுவீங்களா? அங்கேயே என்னால வர முடியாதா என்ன? என்ன பார்க்க பிடிக்கலன்னு சொல்லுங்க, நான் அதை கேக்குறேன். உங்க முன்னாடியே வரமாட்டேன். ஆனா அதுக்காக நான் உங்க கூட வச்சிருக்கிற உறவு முறிஞ்சு போகாது. அப்படி என்ன மாமா நான் தப்பு பண்ண? எனக்கு தெரிஞ்சு நான் எதுவும் பண்ணல. நீங்க என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்காக நான் மன்னிப்பு கூட கேக்குறேன். நான் உன்னை விட்டு பிரிஞ்செல்லாம் போகலாமா? ஆனா என் மனசு படபடப்பாவே இருக்கு. நீ என்னை பத்தி எதுவுமே சொல்லிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒன்னொன்னு சொல்றதுதான். நீங்க ஒவ்வொருத்தரும் சொல்றது அம்மாவும் மனுஷரும் தானே. அவங்க என்ன வேணா சொல்லட்டும், நான் அதை எதிர்க்கலாம் மாட்டேன். நான் அதை அனுபவிச்சு தீர்த்துக்கிறேன். ஆனா மாமா, நீங்க என்ன நடந்துச்சுன்னு நீங்க இது வரைக்கும் சொல்லவே இல்லை. சொன்னீங்கன்னா எனக்கு வருத்தம்லாம் இல்ல, ஆனா பயம் இருக்குமா? தாஸ் சார் கொலகேஷ் விஷயமா என்ன சம்மந்தப்படுத்துறாங்களோன்னு தோணுது. அப்படின்னு யார் சொன்னா? இன்ஸ்பெக்டர் தான் சொன்னாரு, மேடமும் சொன்னாங்க. ஆனா இந்த கேஸ்க்கு உங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையே. இல்லம்மா. மாமா உங்களை சும்மா பயமுறுத்துறதுக்காக சொல்லியிருப்பாங்க. இல்ல, மேடம் எதுவும் பொய் சொல்ல மாட்டாங்க. எனக்குள்ள இருக்கிற வருத்தம் என்னன்னா, நான் ரொம்பவே பாசம் காட்டுற ஒருத்தர் தான் எனக்கு காட்டி கொடுத்துருக்காங்க. அது யாரு? பாஸ்கர் அண்ணா,
மேடம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேனே. அஞ்சனாமா தான் அவங்கள பற்றி கமிஷனர்கிட்ட சொன்னதா சொன்னாங்க. அதுக்கான வீடியோவும் காட்டினாங்களே. அவங்க பேசிக்கிட்டு இருந்ததை தானே நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க. அந்த வீடியோ எடுக்கும்போது நான் காரில் தான் இருந்தேன். ஆனால் அவங்க என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு கேட்கல. அஞ்சனாமா சந்தேகப்படாதீங்க அண்ணே. அஞ்சனாமா உங்க மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கன்னு எனக்கு தெரியும்ண்ணே. அஞ்சனாவை நான் என்னைக்குமே சந்தேகப்பட மாட்டேன். ஆனா மேடம் அதை சொல்லும்போது மேடம் இப்போ அவங்க வேலையை மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காதீங்கண்ணே. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சந்திரா. நான் சொன்னேன்னு மேடத்திட்ட சொல்லிடாதீங்க. சொல்ல மாட்டேன். என்ன அஞ்சனா, ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா. அஞ்சனா, எதுவானாலும் இந்த அம்மா கிட்ட சொல்லு, அப்பதானே உனக்குள்ள இருக்க பாரம் குறையும். என்கிட்ட பாசம் காட்டினவங்க எல்லாரும் என்னை விட்டு போறாங்க. என் மேல என்ன குற்றத்தை சுமத்துனாங்கன்னு என்னால கண்டுபிடிக்க முடியல. இப்படியே நடந்தா என்னால ஒரு இன்ச் கூட முன்னேறி நடக்க முடியாது. இந்த நிலைமை சீக்கிரமே மாறிடுமா? அது வரைக்கும் நான் இருப்பேன்னா என்ன? இருக்க மாட்டேம்மா. சாவ நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். என்னோட சாவ சொல்ல போனா அது என் பக்கத்திலேயே வந்துருச்சு. அதுக்கு கட்டுப்படணுமா வேண்டாமான்னு முடிவெடுத்தா மட்டும் போதுமா? அம்மாடி, அது தவிர வேற எந்த ஆப்ஷனே முன்னாடி இல்லம்மா. வாங்க ராஜீவண்ணா. திடீர்னு நீங்க வந்தாலே எனக்கு ஒரு பயம் வருது. கம்பெனில நஷ்டம் வந்துருச்சுன்னு சொல்ல போறீங்களோன்னு தோணுது. அந்த பயம் மட்டும் போதாது. நஷ்டம் அடையாம இருக்கிறதுக்கு வந்து வேலையை பார்க்கணும். கம்பெனி உனக்கா இல்ல பிரதீபாக்கான்னு கோர்ட்டு தீர்ப்பை சொல்லிடும். அந்த தீர்ப்பை நிறைவேற்ற கம்பெனி இருக்கணும் இல்லையா? நான் வரேன், ஒன்னா உட்காந்து பேசலாம். சரிம்மா, யுத்தம் முடிஞ்சதா? யுத்தம்னு வந்துச்சுன்னா எல்லாம் அழிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட கண்ணுலேருந்து கண்ணீர் தான் வரும். சொல்லப்போனா நான் அங்கே இருக்க மாட்டேன். வேலை செய்யறதுக்கான ஆரோக்கியமும் புத்தியும் என்கிட்ட இருக்கு. அதனால மறந்துடாத, கார்ப்பரேட் இந்தியாவை நம்பி நான் இல்லை. ஆனா நான் இப்ப வந்தது முக்கியமான இன்னொரு விஷயம் பேச. என் பொண்ணோட விஷயம். என் பொண்ணு வினய் மேல உயிரியே வச்சிருக்கான்னு உனக்கு தெரியும். வினய்க்கு ஃபோன் பண்ணா அவன் எடுக்கவே மாட்டேங்கிறான். ஆமா, அது அவன் ஃபோன் என்கிட்ட இருக்கு. அவனுக்கு உடம்புக்கு முடியலல்ல, முக்கியமான கால்ஸ் வரும்போது அவன்கிட்ட கொடுக்குறேன். ஏமா, சோனாவோட கால் முக்கியமானதா இல்லையா? அது என்ன அவ்வளவு முக்கியம்? கொஞ்ச நேரத்திற்கு சிரிச்சு பேசுவாங்க. ஆமா, ஆனா அது அவங்க 2 பேருக்கு முக்கியமானதாச்சு. மல்லிகா, நீ பிரதாப்ப 5 வருஷமா லவ் பண்ணிருக்கல, அப்ப அந்த ஃபீலிங் உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்ல. அதுக்கான கஷ்டத்தை தான் நான் இப்போ அனுபவிச்சுட்டு இருக்கேன். ராஜீவண்ணா, அவங்கள ஒண்ணு லவ் பண்ண வேண்டான்னு சொல்லி நான் தடுக்கலையே. அது எல்லாம் அவங்களோட விருப்பம். ஆனா வினய் இப்ப இருக்கிற நிலைமையில கண்டிப்பா இது என்னால அலோவ் பண்ண முடியாது. ஆமா, இந்த வினய் பாஸ்கரனோட பையனா இல்ல உங்க 2 பேருக்கு பிறந்த பையனா? நீ சர்வாதிகாரி மாதிரி நடந்துக்கும் போது நான் அப்படித்தானே சொல்ல முடியும்? ராஜீவண்ணா, நான் எப்பவுமே உங்க மேல நிறைய மரியாதை வச்சிருக்கேன். அதனாலதான் இதுக்கு நான் பதில் சொல்லாம இருக்கேன். சோனா எனக்கும் மக மாதிரி தான்.
அவளுக்கு கஷ்டம் கொடுக்கற எதையுமே நான் பண்ண மாட்டேன். இது வரைக்கும் நீ பண்ணதே இல்லையா? அது நீ ஒரு காலத்துல அவ கூட தானே இருந்த. அன்னைக்கு என் பொண்ணு என்னையே வேணான்னு சொன்னா. நீ எத்தனை தடவை அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி உன் புறங்காலால எட்டி உதைச்சு அனுப்பிச்சிருக்க. அன்னைக்கு எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு மனசு உடைஞ்சு வாழ்ந்தவன் தான் நான். வினயனாலதான் என் பொண்ணும் இப்ப நல்லபடியா இருக்கா. இப்ப ஓன் டார்கெட் அவன் மேலதான் இருக்கு மல்லிகா. இதுக்கு மேலேயும் நான் இன்வால்வ் ஆகலனா என் பொண்ணு என்னை விட்டு போயிடுவா. நீங்க வந்த விஷயத்தை இன்னும் சொல்லவே இல்லையே. வினய் என் வீட்டுல தான் தங்கிட்டு இருந்தான். அவனை நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அதுக்கான நேரம் இன்னும் வரல. அவன் நடக்க ஆரம்பிக்கட்டும், அதுக்கப்புறமா யோசிக்கலாம். நான் எதுக்காக வந்தேன்னு உங்ககிட்ட சொல்லிட்டேன். அதெல்லாம் நடக்காது. வினயையும் சோனாவையும் பிரிச்சு வைக்கணும். அவங்க உறவை இல்லாம பண்ணணும். நீ ரொம்ப சாடிஸ்ட் ஆயிட்ட மல்லிகா. எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. பிரதாப் கிட்ட நீ பட்ட அடிதான் இதுக்கெல்லாம் காரணம். அதுக்கு தான் நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நல்லா காதல் பண்றவங்களை பார்த்தா உனக்கு பொறாம. அது இப்போ உனக்கு பெரிய வியாதியா மாறி இருக்கு. உனக்கு கிடைக்காம போன காதல் வாழ்க்கை யாருக்கும் கிடைக்க கூடாது. இதே மாதிரிதான் மனு அஞ்சனாவோட வாழ்க்கைக்குள்ள புகுந்து நாசம் பண்ண. அவங்க காதலிச்சு வாழறத பார்த்து நீ பொறாமப்பட்ட. அதான் பிரிச்சுட்டு. பேசி முடிச்சிட்டீங்களா? இப்போ நான் உங்களை எதிர்த்து பேச மாட்டேன். அஞ்சனாவையும் என்னோட மகளா தான் நினைச்சேன். அவ மேல நிறைய பாசம் காட்டினேன். அந்த சொந்தத்தை கொல்றதுக்கு தான் நீ ஒரு கொட்டேஷன் கொடுத்திருந்தல்ல. இப்ப கடைசியா உங்ககிட்ட சொல்றேன், நான் வினயை கூட்டிட்டு போறேன். என்னோட பதில் எப்பவும் முடியாதுதான். வினய் மட்டும் என் பொண்ணு வாழ்க்கையிலிருந்து போயிட்டான்னா அவ உயிரோட இருக்க மாட்டான். அவ செத்தா புதைச்சிட்டு நான் இங்க தான் வருவேன். இங்க வந்து உனக்கு கொடுக்க வேண்டியத என் கையால உன் கண்ணத்துல கொடுப்பேன். அதுக்கப்புறம் என்னோட லட்சியம் என்னவா இருக்கும் தெரியுமா? நான் உன்னை அழிக்கிறது. தேவைப்பட்டுச்சுன்னா தாச கொலை பண்ண வழக்குல பிரதீபாவுக்கு ஆதரவா நான் வாக்குமூலம் கொடுப்பேன். என்னாச்சு இப்படி உட்காந்துட்டு இருக்க? நானு அஞ்சனம்மா உங்களோட பாடி கார்டு. என்ன யாரு தூக்கிட்டு போக போறாங்க? அப்பா வந்து உங்ககிட்ட சண்டை போடுவார்ல. இங்க பாரு, இந்த அஞ்சனாமா எக்ஸாம் எழுதுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாம் பண்ணுவாங்க. நீ எதை பெருசா எடுத்துக்க வேண்டாம். இங்க பாரு, நேத்து நீ மொபைல் உடைச்ச மாதிரி எதையும் பண்ணக்கூடாது. அப்பா வந்தாருன்னா சுற்றுவேன். துப்பாக்கியால சுற்றுவேன் 2-3 நாளா சொல்லிட்டே இருக்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்ல, நீங்க படிங்க. நீ இந்த எக்ஸாம் எழுதக்கூடாதுன்னு நான் உன்கிட்ட பல தடவை சொல்லிட்டேன். ஓ, மேடம் மனசுக்குள்ள பெரிய கலெக்டர்னு நினைப்போ? ஏய், இந்த திமிரு காட்டுற வேலையெல்லாம் வேற யாருக்கிட்டே வச்சுக்கோ, புரியுதா? எழுந்து படி. ஓவரா சீனை போடு. அப்பா, இங்க வந்து தேவையில்லாம சண்டை போடாதீங்க. அஞ்சனாமா படிக்கணும். ஓ, நீங்க யாரு? கலெக்டரோட பொண்ணா? சத்தம் போட்டா என்ன பண்ணுவ? சுற்றுவேன். ஓ, குழந்தைகிட்டே நீ இதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கல. உனக்கு ஏத்த ஆளுதான். அப்பா நான் உங்கள மாதிரி இல்லல்ல. நான் அம்மா பிள்ளை. ஓ, கலெக்டர் சிரிக்கல ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் கேக்குற கேள்விக்கு முதல்ல பதில சொல்லு, அதுக்கப்புறம் உட்காந்து படி. உங்களுக்கு என்ன வேணும்? சேதுபதி உனக்கு யாரு? எந்த சேதுபதி? ஓ, சினிமா ஆக்டரா? எனக்கு ரொம்ப பிடிக்கும். கமிஷனர் சேதுபதி.
அவரு போலீஸ் ஆபீசர். அதை தவிர என்ன இருக்கு? அப்புறம் கிருஷ்ணதாஸ் கொலைகேஸ விசாரிக்கிற ஒரு அதிகாரி. அத கேட்கல. நீ அவரை பார்க்க அடிக்கடி எதுக்காக போற? அவருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? அவரு ரொம்ப அழகா இருக்காரு, நேர்மையா வேலை பார்க்குற அதிகாரி. சுருக்கமா சொல்லணும்னா ஹேண்ட்ஸம். எந்த பொண்ணா இருந்தாலும் ஆசைப்படுவா. ஓ, அப்ப நீயும் ஆசைப்படுறியா? எந்த பொண்ணா இருந்தாலும் சொன்னா அதுல நானும் வருவேன்ல. இதுதான் எனக்கு தெரியணும். நீ இப்ப அவங்க கூட சுத்திட்டு இருக்கல்ல, அது வேண்டாம். நான் என்ன பண்ணணும்னு நான் தானே முடிவெடுக்கணும். நான் தான் உன்னோட புருஷன். அப்படியா? ஐயோ, நான் அதை மறந்தே போயிட்டேனே. அம்மா வந்து சொன்னதும் அடுத்த நிமிஷமே உங்க பொண்டாட்டி இல்லாம போயிடுவேனே. அம்மாவை தவிர வேற யாரும் எனக்கு வேண்டாம். அப்படின்னா அவங்க தாலாட்டு போய் கேளுங்க. என்ன உண்மையை சொன்னதும் கோவம் பொத்துக்கிட்டு வருதோ? நான் எப்படிப்பட்ட ஆள் நீங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். நீங்க உங்க வாழ்க்கையில என்ன தவிர வேற யாரையும் பார்த்தது இல்லையா என்ன? மத்த பொண்ணுங்களை பார்த்தா நீங்க தலை குனிஞ்சுதான் நடப்பீங்கல்ல. பரிசுத்தமானவர். ஐயோ, இந்த மாதிரி பரிசுத்தமானவரை பார்க்கவே முடியாது. கைய விடுங்க. இல்லனா நான் பதில் அடி கொடுப்பேன். கைய விடுங்க. திருப்பி ஆடுறி. இதுக்கப்புறம் அந்த கமிஷனருக்கு உனக்கு ஏதாவது உறவு இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னா உன்னை கொன்னே போட்டுருவேன். பிரதிபா, அந்த சத்தம் துப்பாக்கியில இருந்து வர சத்தம் தானே? வா போய் பார்க்கலாம். ரிவால்வர் சத்தம். ஐயோ கடவுளே, இங்கதானே இருந்தது. என்னோட ரிவால்வரை காணுமே. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.